இந்த சின்ன பொண்ணு அவளோட தொடையில ஊசியை வச்சு குத்தி பிளட் வர வச்சுட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பீரியட் வந்த மாதிரி அவ அம்மா கிட்ட சொல்றா. அதனால அவங்களும் அவளை பாத்ரூம் கூப்பிட்டு போறாங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணு பாத்ரூம் கதவை மூடிட்டு அவளோட போனை எடுத்து அதுல இருக்க போட்டோவை காமிக்கிறா. அதுல நிறைய குரூப் போட்டோஸ் இருக்கு. அப்போ இவரோட அம்மாக்கு இவ என்ன சொல்ல வரான்னு புரியல. அப்ப அந்த பொண்ணு பயத்துல இந்த ட்ரிப்புக்கு நம்மள கூப்பிட்டு வந்த ஜாக் ஒரு கொடூரமான கொலைகாரன், இந்த போன்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாமே அவன் கொலை பண்ணவங்க போட்டோன்னு சொல்றான். இதை கேட்ட அவ அம்மா இவ ஏதோ காமெடி பண்றான்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றா. இவ ஜாக்கோட பையன் ஜார்ஜ் கூட விளையாடிட்டு இருக்கும் போது அவளை பேஸ்மெண்ட் கூப்பிட்டு போயிட்டு ஒரு போட்டோ ஆல்பமா காமிக்கிறான். அதுல நிறைய ஃபேமிலி போட்டோஸ் இருக்கு. அதுல ஒரு ஃபேமிலி போட்டோவை காமிச்சு இவங்க தான் என்னோட உண்மையான பேரன்னு சொல்றான். இதனால அந்த பொண்ணு பயப்படுறா. அப்ப அவனோட நாக்க காமிக்கிறா. அப்பதான் அந்த பொண்ணுக்கு தெரியுது ஜாக் அவன் வைஃப் கூட சேர்ந்துதான் இந்த பையனோட ஒரிஜினல் பேரண்ட்ஸை கொடூரமா கொலை பண்ணிட்டு அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு இவனை அவங்க கூடவே வச்சுக்கிட்டாங்க. இந்த சீக்கிரட்டை வெளியே சொல்லக்கூடாதுன்னு தான் அவனோட நாக்க கொடூரமா வெட்டி எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு போட்டோவையும் காமிச்சு இப்ப ஜாக்ஸ் நெக்ஸ்ட் டார்கெட் பண்ணது உங்களை தான் சொல்றான். இதை அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட சொல்லதான் ஃபேக்கா பீரியட் வந்த மாதிரி நடிச்சிருக்கா. இந்த விஷயத்துக்கிட்ட அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறாங்க. இதனால அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு இதை பத்தி சொல்லிட்டு இந்த விஷயம் நமக்கு தெரியாத மாதிரி நம்ம எப்படியாவது வெளியே போகணும்னு பிளான் பண்ணிட்டு பாத்ரூம் விட்டு வெளியே வராங்க. அப்ப ஜாக்கும் அவனோட வைஃபும் வெளியே நிக்கிறாங்க. அப்ப ஜாக் சிரிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப அவங்க பொண்ணோட சிச்சுவேஷன் அவங்க கிட்ட சொல்லி நாங்க இப்ப கிளம்புறோம்னு சொல்றாங்க. அதனால ஜாக்கும் எதுவுமே சொல்லாம போக சொல்றான். இதனால 3 பேரும் வெளியே வராங்க. அப்ப அவங்க கார் பஞ்சர் ஆகிருக்கு. இதை பார்த்தவங்க அது கண்டுக்காம எப்படியாவது டிரைவ் பண்ணிட்டு போலான்னு பிளான் பண்றாங்க. ஆனா ஜாக் அவங்கள ஸ்டாப் பண்ணி டயர் பஞ்சர் ஆகிருக்கு, அதனால நீங்க போக முடியாதுன்னு சொல்லி அவனே அவங்களோட கார் டயரை சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்றான். அதனால அவனுக்கு டவுட் வரக்கூடாதுன்னு அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. அவனும் கொஞ்ச நேரத்துல அவங்க கார் டயரை சரி பண்ணிடுறான். இதனால அவங்க சேஃபா தப்பிச்சு போலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப ஜாக் அந்த சின்ன பையனை தண்ணில தூக்கி போறது அந்த பொண்ணு பார்த்து அவனை காப்பாத்த சொல்றான். அதனால அந்த பொண்ணோட அப்பா அந்த பையனை தண்ணில இருந்து காப்பாத்தி மேல தூக்கிட்டு வரான். அப்ப ஜாக் அவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே லாக் பண்ணிடுறான்.